நிக்கிலா, காஃபி ரெடி ஆயிடுச்சு அத்தை. டைம் என்ன ஆகுது? இன்னும் அவ தூங்கிட்டு இருக்கா பாரு. அத்தை நான் அவளை அப்பவே எழுப்பிட்டேன் அத்தை. இன்னும் ரெடி ஆயிருப்பா. எப்படி ரெடி ஆயிருப்பா பாரு. இந்தாங்க அத்தை பிடிங்க. இன்னும் 20 நிமிஷத்துல பஸ்ஸே வந்துரும். நான் பாக்குறேன். போ போ, சீக்கிரம் போய் அவளை ரெடி பண்ணு. டைம்க்கு ரெடி ஆகுதுங்களா பாரு. ரித்து, ஏய், அம்மாக்கு வேலை வைக்காம நீ ரெடி ஆயிட்டியா? அப்படியும் சொல்லலாம். பாட்டியோட வாயை பத்தி கொஞ்சம் யோசிச்சேன், அதான் நானே ரெடி ஆயிட்டேன். சமத்தடி. ஆமா, அம்மா எழுப்பாம எப்படி நீ ஏஞ்ச? அதான் பாட்டி காலையில கீழே ரேடியோ ஆன் பண்ணிட்டாங்கல்ல, அந்த சத்தத்திலே எந்திரிச்சிட்டேன். சரி ஓகே வா போலாம் டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம். குளிச்சியா நீ? குளிச்சேனே. எப்போ குளிச்ச? எஸ்டர்டே ஈவினிங். அப்படியே உங்க அப்பா மாதிரி அழுக்கு முட்டை. வா, டைம் ஆனாலும் பரவாயில்ல, குளிச்சு போலாம். அம்மா உனக்கு டைம் ஆச்சு, எனக்கு டைம் ஆச்சு. முக்கியமா கீழே பாட்டி எஃப்எம் ஆன் பண்ணிடுவாங்க. வாமா போலாம். சரி வா, நாளைக்கு குளி. ஏ வேலையா போச்சு உனக்கு. பாய் பாட்டி. ஏய் நில்லு. என்ன நெத்தில பொட்டே காணோம்? காட்டு. அத்தை வச்சிருக்காளே. தேடிதான் கண்டுபிடிக்கணும் போல. பாட்டி நீ மெதுவா தேடிட்டு இரு, நாங்க போயிட்டு வரோம். வாயை பாரு, வாயாடி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, பஸ் வந்துருடி. வாடி குளிச்சிட்டு கிளம்பலாம். மா ஒரு ப்ளீஸ் ஒரு 5 minutes மா. 5 minutes காலையில இருந்து 1 hour பண்ணிட்டு இருக்க ரித்து நீ. மா லாஸ்ட் 5 minutes மா, அதான் 1 hour ஆச்சுல. இதெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. நான் வரேன் இரு. குடி ரித்து. பாட்டி பாட்டி. ஏண்டி இவ்வளவு துரத்துறா? என்ன பண்ண அவ? மா நீ சும்மா இரு. உன்னாலதான் அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. ஏய் இப்படி வாடி. மா ப்ளீஸ் மா பாட்டி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். புரியுது, நான் பேசுறேன். நீங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அவ ஆல்ரெடி இந்த மாசம் 3 நாள் ஸ்கூலுக்கு போல. அவ மிஸ் கால் பண்ணி வை வாட் நீ உயிர் எடுத்துட்டு இருக்காங்க. ரித்து இப்ப நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? வாங்க பாட்டி. இப்ப நான் ஸ்கூலுக்கு போனா ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்ல. எல்லா சப்ஜெக்டும் எடுத்துட்டாங்க. போனா சும்மா படிக்க தான் சொல்லுவாங்க. குழந்தை கரெக்டா தானடி சொல்றா? கரெக்டா தான் சொல்றா. சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ண? எப்படி நம்ம ஸ்கூல் லீவ் போலாம் சரியா? அம்மா உன்ன 2 அடி போட்டா சரியா போயிடும். நீ தான் அவளை செல்லம் கொடுத்து கெடுத்துட்டு இருக்க. ரித்து இப்ப நீ போறியா இல்ல உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணட்டுமா? மா ப்ளீஸ் மா. சொன்னா கேட்க மாட்ட. ஏய் ஏண்டி குழந்தை அடிக்கிற? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ உனக்கு என்ன வேணும்? நாளைக்கு ஸ்கூல்ல உங்க மிஸ் கிட்ட சொல்லணும், அதானே? நான் நேரடியா வந்து நானே சொல்லிக்கிறேன். சரி ஒரு நாள் லீவ் போட்டா ஒன்னும் ஆகாது. என்னமோ நீ டெய்லி ஸ்கூல் போன மாதிரி பேசுற. ஓடி போய் வேலையை பாரு. நல்லா கேள் பாட்டி. சரி செல்லும், வா நான் மேல போலாம். என்னடி முடி இப்படி விரிச்சு போட்டு உட்கார்ந்திருக்க? என்ன கையில இவ்வளவு நகம் வச்சிருக்க? பாட்டி வரலனா நகம் இருக்கதானே செய்யும். பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? அத்தை சமையல் ஆயிடுச்சு. எதுவும் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சிக்கனா இல்ல மட்டனா? ரெண்டும் இல்ல. ஓ அப்ப சீ ஃபுட்டா? இன்னைக்கு கிருத்திகை இல்ல, அதனால இன்னைக்கு வெஜ் மட்டும் தான்டா. இது வெஜ்ஜா? இப்ப நீ வெஜ் சாப்பிடு. ஈவினிங் நம்ம வெளியில போய் ஏதாவது சாப்பிடலாம். ஈவினிங்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இதோட நான்வெஜ் எல்லாம் நாளைக்கு தான். ஒழுங்கா சொல்றது கேளு. மா அப்ப இன்னைக்கு நான்வெஜ் இல்லையா? என்ன அம்மா? அதான் நான் சொல்லிட்டேல, அப்புறம் என்ன அம்மா நொம்மா நீனு? சரி கோபப்படாதீங்க அத்தை. அம்மா உனக்கு வெஜ்ல எல்லா பிடிச்ச டிஷ்ஷும் பண்ணி வச்சிருக்கேன்டா. மா ஆனா எனக்கு வெஜ்ல பிடிச்ச டிஷ்னு எதுவுமே இல்லையேம்மா. நானா எங்க எப்படி இருந்தோ தெரியுமா? ரித்து இன்னைக்கு அம்மாவாசை, அம்மா வெஜ் பண்ணிருக்கேன். நான்வெஜ்ல கை வச்சிராத, புரிஞ்சுதா? சரிம்மா. போ. மா சாப்பிட போலாம்.
மா என்னம்மா இதெல்லாம்? சாப்பாடு இது கூட உனக்கு தெரியாதா? அது தெரியுது. இன்னைக்கு என்ன நாள்? அவளுக்கு நான்வெஜ் கொடுத்துட்டு இருக்க? பாட்டி அந்த சிக்கன் சூப்பரா இருக்கு. ஏய் ஏய், குழந்தையும் தெய்வம் ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிடு சொல்லும். மா, நீ அவ கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட. இது சுத்தமா சரியில்லை, பாத்துக்கோங்க. பாட்டி அந்த முட்டையை நல்லா பிசைஞ்சு கொடு பாட்டி. நீ சாப்பிடு தங்கம். ஏன்டி சின்ன குழந்தை இப்படி திட்டிட்டே இருக்க? நீ மட்டும் சின்ன வயசுல போதும். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். பாட்டி அந்த சிக்கன் 65 பண்ணேன்னு சொன்னியே. அப்பாடா, எப்படியோ கையில போன் கிடைச்சிச்சு. என்ன பண்ற? கார்ட்டூன் பாக்குறேன். ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்ட பாட்டி, அதான் கார்ட்டூன் பார்க்கலாம்னு வந்தேன். போன் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுப்போ. பாட்டி ஒரு கொஞ்ச நேரம். போன் சொன்னல. சோ என்னடி பாருமா அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு. நானே எல்லா ஹோம்வொர்க் முடிச்சிட்டு ஒரு கார்ட்டூன் பார்க்கலான்னு பார்த்தா போய் அம்மா கிட்ட போய் ஃபோன் கொடுன்னு சொல்றாங்க. நீ எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சியா? முடிச்சிட்டேமா. சரி, ஒரே ஒரு கார்ட்டூன் மட்டும் பாத்துக்கோ. என்ன, நீ இன்னும் அம்மா கிட்ட போன் கொடுக்கலையா? இல்லத்த, நான் தான். நீதான் கார்ட்டூன் பார்க்க சொன்னியா? அவளை கெடுக்கிறதா நீதான். இதெல்லாம் எதுவும் சரியில்லை. இல்லத்த, அது போன்ல சுத்தமா சார்ஜே இல்லையா, அதான் சார்ஜ் போட சொல்லி கொடுத்தேன். ஒரு தூ போய் போனை சார்ஜ் போடு. நீ இன்னும் சார்ஜ் போடலையா? சார்ஜ் போடு. இதோ போடுறேன். இதோ போயிட்டா. நான்லாம் எங்க எப்படி இருந்தவ. ரித்து, அம்மா போன் கொடுமா, கொஞ்சம் வர்க் இருக்கு. மாமா ஒரு 2 minutes மா. ரித்து, விளையாடி முடிச்சிட்டியா? போனை குடுறி. மா லாஸ்ட் ஸ்டேஜ் மா, வெயிட் பண்ணுமா. ஏய், இப்ப 5 நிமிஷத்துல எனக்கு போன் வந்தாகணும். வரலனா நான் கீழே வந்துருவேன் சொல்லிட்டேன். ஐயா மாட்டிக்கிட்டுமே. அம்மா இருமா. போன் குடு ரித்து. ஃபைனல் ஸ்டேஜ் மா, இருமா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சம்மாடி வாங்க போற என்கிட்ட இப்போ. ஏன்டி சும்மா சும்மா ஒன்னில்லாத விஷயத்துக்கு குழந்தை திட்டிட்டே இருக்க? ரித்து, நீ போனை கொடுத்துடுறா. பாட்டியோட போன் ஒன்று கொடுக்குறேன். சரிங்க பாட்டி, இந்தாம்மா போனு. பாரு, சொன்ன உடனே குழந்தை கேக்குது. அவ்வளவு போய் திட்டிட்டே இருக்கேடி. ஐயோ, இந்தா சொல்லும். யாரு இவ தானே? என் போன்ல மொத்த சார்ஜும் காலி பண்ணிட்டு இப்ப உஷாரா உன் போனை வாங்கிட்டு இருக்கா. இது கூட தெரியாம நல்லா இருக்கீங்க பாட்டியும் பேத்தியும். ரித்து, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் அதை விட்டேன் இதை விட்டேன் அங்க போய் சொல்லாத. மா அதெல்லாம் பக்காவா எடுத்து வச்சாச்சு. கேப் எப்போ வருதுன்னு சொல்லு, கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்க போல. அத்தை, உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல, சும்மா சொல்றா. இங்க பாரு, இங்க என்ன தொல்லை பண்ண மாதிரி அங்க போய் யாரையும் தொல்லை பண்ண கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் நான் கேள்விப்பட்டேன், இங்கிருந்து கிளம்பி அங்க வந்துருவேன். அது போது. அங்க வர வரீங்களா? ஆ? மா சொல்லி வச்சிருந்தா செட் ஏய் ஆகாது. வாயடி, உதவாங்க போற நீ என்கிட்ட. கேப் வந்துச்சு பாரு, கிளம்பு, இறங்கு. சரி பாட்டி, வீட்டு ஒழுங்கா பார்த்துக்கோ, நேரத்துக்கு டேப்லெட்டை போடு. இன்னொன்று, நல்லா ஜாலியாக இருக்காத. இன்னும் 15 days தான், ரிட்டர்ன் வந்துடுவேன். நம்ம என்னடி வேற ஊருக்கா போறோம்? சென்னைக்குள்ளே தானே போறோம். அதுக்குள்ள அப்படியே ஓவரா பேசுவா. வராத பொடி. ஏ குட்டி பாட்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஓகே, பாய். ரித்து, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டலமா? அப்புறம் அதை விட்டேன் இதை விட்டேன்னு சொல்லாத. நம்ம வர 2 மாசம் ஆகும் இதுக்கப்புறம். சரிம்மா.
ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? மா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. அதான் ஸ்கூல் திறக்க இன்னும் 2 நாள் இருக்குல்ல. குழந்தை சொல்ற மாதிரி இன்னும் 2 நாள் சேர்த்து இருந்துட்டு போயேண்டி. இல்லம்மா, அங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, போலனா நல்லா இருக்காதுல்ல. அப்படின்னா போய் தான் ஆகணும். மா பேசாம நீ வேணா போய் நான் 2 நாள் பாட்டி கூட இருந்துட்டு வரேன். ரித்துமா அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மா கூட ஃபங்க்ஷன் நீயும் போனாதானே நல்லா இருக்கும். பாட்டி நீயுமா? ரித்துமா இங்க சேட்டை பண்ண மாதிரி அங்க போய்லாம் சேட்டை பண்ணக்கூடாது. சமத்தா இருக்கணும் சரியா? சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கணும். சேம் பட் டிஃப்ரெண்ட் பாட்டிஸ். பாட்டி எமோஷனா பேசி மொக்கெல்லாம் போடாத. எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஏய் வாயாடி, பெரியவங்கள்ட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. பாட்டி நல்லா சோமா இருக்காத. நான் உனக்கு டெய்லி நைட்டு வீடியோ கால் பண்ணி பேசுறேன். சரிடா. நிக்கிலா, குழந்தைய எதுக்காகவும் திட்டாத. செல்லமா சொன்னா அவளே கேட்டுப்பா. சரி ஓகேம்மா. பாட்டி உனக்கு வீடியோ கால் எப்படி அட்டெண்ட் பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல? நீ தானே சொல்லி கொடுத்த, எப்படி மறப்ப? நல்ல ஞாபகம் இருக்கு. சரி, பத்திரமா போயிட்டு ஞாபகம் வாங்க வந்துச்சு. பாய் ரித்து. பாட்டி. பாய்மா. ரித்து, நீ டயர்டா இருப்ப, இந்தா இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டே வா. இது எதுவும் மயக்க மருந்துலாம் கலக்கல? லைட்டா கலந்துருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? பரவாயில்ல.